ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வைத்து அந்த மனுவை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நீதிபதிகளான ஜே.பி. பார்டிவாலாவும் சரி, அதே போல மகாதேவன் அவர்களும் சரி, 2 நீதிபதிகளுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரவி அவர்களுக்கு ஆதரவாக ஆஜரான அந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் வெங்கட்ரமணி அவர்களை கூப்பிட்டு, என்னங்க இந்த பிரச்சனையை எப்பதான் நீங்க தீர்ப்பதா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்ட உடனே ரவிக்கு ஆதரவாக ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதற்குள்ள நாங்க ஒரு உரிய முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்தாரு. இந்த ஒரு வாரம் டைம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹியரிங் ஜனவரி 22ஆம் தேதி பிக்ஸ் பண்றோம். இந்த ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த எல்லா பிரச்சனையுமே முடிச்சிட்டு வரணும். அதாவது நீங்க என்னது முதலமைச்சரையும் ஆளுநரையும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவெடுக்க சொல்லல. ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும் விடப்பட்ட கட்டளை இது. ஏன்னா ஆளுநர் ரவிக்கு ஆதரவான அந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு தான் நீதிபதி அவர்கள் இப்படியான விஷயத்த சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னா அடுத்த ஹியரிங்ல நாங்களே சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி. இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, ஆளுநராக உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஆளுநருடைய பவரை நாங்க பயன்படுத்தி இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசுக்கு ஆதரவாக. சரி, இந்த பிரச்சனை முதல்ல ஏன் வந்துச்சு? ஏன் இந்த வழக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாரு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதாவது தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் பதவி என்பது காலியா இருக்கு. இந்த துணைவேந்தர்கள் பதவிய மாநில அரசு தான் ஒரு கமிட்டியை வச்சு அதன் மூலமாக துணைவேந்தரை நியமனம் பண்ணி வந்தாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தருடைய பதவி சென்ற ஆண்டு 2024 ஆகஸ்ட் 10ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலுமே துணைவேந்தர் பதவியை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு 2024 நவம்பர் 23ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 2 பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தரே இல்ல. அது போக ஏற்கனவே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரா இருப்பவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அப்படி நீட்டிக்கப்பட்ட அந்த பதவிக்காலமுமே பிப்ரவரி 4 2025ஓட முடியுது. அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருக்கக்கூடிய பதவி காலமே நீட்டிக்கப்பட்டுச்சு. அந்த நீட்டிக்கப்பட்ட பதவி காலமுமே மே 19 2025ஓட முடியுதுங்க. இந்த 4 பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் அமைக்கணும் அப்படின்னா அது மாநில அரசு தானே பண்ணணும். ஆனா இந்த ஆளுநர் ரவி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னிச்சையாக இவரே ஒரு குழுவை ஏற்பாடு பண்றாரு. எப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு குழுவை இவரே செட் பண்ணி இந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் நீங்க துணைவேந்தரா தேடுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யுஜிசி உடைய நாமினி ஒருத்தரையுமே யுஜிசி சேர்மன் ஒன்றிய அரசுடைய கல்வித்துறைக்கு கீழே வரக்கூடிய அந்த யுஜிசி சேர்மன் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மெம்பரையுமே சேர்த்துக்கிட்டு 4 பேர் கொண்ட கமிட்டியை ஆளுநர் ரவி அவர்கள் அமைக்கிறாரு. இப்படியாக ரவி அவர்கள் இந்த கமிட்டி அமைச்ச உடனே ரவி அவர்கள் அமைத்த இந்த கமிட்டி என்பது செல்லாது, இது சட்டவிரோதம். மேற்கண்ட பல்கலைக்கழகத்துல எல்லாமே ஒன்றிய அரசுடைய யுஜிசி உடைய ஆள் வரவே தேவையில்லை, அவர் இல்லாம தான் கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 9 மற்றும் டிசம்பர் 13ஆம் தேதியில தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா யுஜிசி ஆள் இல்லாம தனியாக 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைக்கிறாங்க. இதுலதான் ரவி அவர்கள் ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாரு? நான் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க கமிட்டி அமைச்சிட்டீங்க, நான் என்னுடைய கமிட்டியை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ரவி அமைத்த அந்த கமிட்டி இருக்குல்ல, 3 மாதத்துக்கு முன்னாடி அமைச்ச கமிட்டி எல்லாம் அதை எல்லாத்தையுமே டிஸ்மாண்டில் பண்றாரு. நம்ம அமைச்சது எப்படி இருந்தாலும் செல்லாதுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி டிஸ்மாண்டில் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, நீங்க நான் சொல்றதை கேட்கணும், யுஜிசி உடைய ஆளை தேடுதல் குழு நீங்க அமைச்சே ஆகணும். அப்படி நீங்க அமைக்கல அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்க. அது கோர்ட்டுக்கு நாளைக்கு வழக்கா போனா கூட கோர்ட் நான் சொல்றபடிதான் செயல்படும். அதாவது யுஜிசி கமிஷன் ஆளை ஏன் நீங்க வைக்கல அப்படின்னு சொல்லிதான் கேட்கும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தோத்து போயிருவீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு சவாலை விட்டாரு ரவி. நீ என்ன சொல்றது, வா கோர்ட்டுக்கு போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டுக்கே போய் துணைவேந்தர் நியமனம் பண்றதுல இவர் தடை போட்டுக்கிட்டாரு, யுஜிசியால வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ போட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரவிக்கு, நீங்க என்ன சவால் விட்டீங்க, நான் சொல்றதுதான் உச்சநீதிமன்றம் கேட்பாங்க, நான் சொல்றதுதான் எடுபடும் சொன்னீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாரம் கெடு விதிச்சிட்டாங்களே, உடனடியாக இதை சார்ட் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க சார்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இங்க சவால்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் விட்ட சவால்ல வெற்றி பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் சரி அரசும் சரி அவங்க செய்யறதுதான் சரியானது என்று உச்சநீதிமன்றமே இன்னைக்கு சொன்னதன் மூலமாகவே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப ரவி தன்னுடைய சவால்ல தோத்துட்டாரு.
இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு புதிய வழக்காக போடாம, ஏற்கனவே போட்ட வழக்கோட போய் சேர்த்ததுதான். ஏற்கனவே ரவி அவர்கள் இதே மாதிரியே ஒரு தேடுதல் குழு அமைச்சாரு. எப்ப? செப்டம்பர் 6, 2023ல எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு அமைச்சாரு அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, அதே போல தமிழ்நாடு டீச்சர்ஸ் ட்ரைனிங் யூனிவர்சிட்டி. இந்த 3 யூனிவர்சிட்டிக்குமே இவர் வந்து தேடுதல் குழு அமைக்கணும்னு சொல்லி யுஜிசியோட ஆளோட சேர்த்து இவர் அமைச்சாரு. அப்போதுமே இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் தனியாக தேடுதல் குழு அமைச்சாரு. அப்போதும் ரவி அவர்கள் இதே போல வாபஸ் வாங்கினாரு. ஆனா ரவி அவர்கள் வாபஸ் வாங்கினாலும் இவருடைய செயல்பாடு கண்டிக்கணும் என்று அப்போதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் போட்டாரு. அப்போ அந்த வழக்கு அதே போல ஏற்கனவே இவர் பில்ல சைன் பண்ணாம வச்சிருக்கிறாரு ஒரு 10 பில்லுக்கு. அந்த பில்லையும் இவர் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கோட சேர்த்துதான் இப்போ இந்த வழக்கையுமே சேர்த்து கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன் இது ரொம்ப ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் யுஜிசி கமிஷன் இப்போ ஒரு டிராப்ட வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் சான்சலராக, அதாவது கவர்னர் தான் சான்சலரா இருப்பாரு. அவர் தான் வந்து துணைவேந்தர்களை நியமிக்க முடியும். அவருக்கு தான் பல்கலைக்கழகத்துல முழுமையான அதிகாரம், அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டிராப்ட வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் பழைய பில்ல பாஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய வழக்குல இதை சேர்ப்பதுடைய முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா, அந்த பழைய பில்ல ஒரு பில்லு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் வேந்தராக பல்கலைக்கழகத்தை தொடர முடியும். ஆளுநர் வேந்தர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆளுநரையே நீக்கி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த மசோதாவுமே இந்த வழக்கோட சேர்ந்ததுனால ஒரு வாரத்துல ரவி அவர்கள் கண்டிப்பாக இந்த மசோதாவின் மீதான முடிவையும் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ பல்கலைக்கழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும் விதமாக சரியான ராஜதந்திர நடவடிக்கையை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இது போக அந்த மனுவுல வெறுமன ஆளுநர் துணைவேந்தர் விஷயத்தை மட்டும் கொண்டு வரலங்க. அவர் தாக்கல் பண்ண மனுவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு செக் வச்சிருக்கிறாரு, ஆளுநருடைய நடத்தைக்கு செக் வச்சிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பா சொல்றாங்க? சட்டசபை மசோதாக்களை இவங்க நிறைவேற்றது இல்லையா? அதே போல ஊழல் செய்யும் அதிகாரிகள், ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இவர் ஒப்புதலே கொடுக்க மாட்டாரு. உதாரணமா அதிமுகவுடைய அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எதிரான வழக்கெல்லாம் விசாரிப்பதற்கு இவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வச்சிருக்கிறாங்க. அது போக சிறைவாசிகளை விடுதலை செய்ய அரசு நினைத்தாலும் கூட அதற்கு இவர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அதையும் நீங்க விசாரிக்கணும். இது போக டிஎன்பிஎஸ்சி சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் நியமிக்கக்கூடியதற்கும் இவர் தடையாக இருக்கிறார், ஒப்புதல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதோட தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இப்படி 6 யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தர்களை நியமனம் முடியாம இருக்கு. ஏன் அப்படின்னா இவர் யூஜிசியோட மெம்பரை சேர்க்க சொல்றாரு. இப்படி இவர் சேர்க்க சொல்வதனாலதான் மேற்கண்ட பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்களே இல்லாம இருக்கிறாங்க. ஒரு சில பல்கலைக்கழகத்துல 3 வருஷமா துணைவேந்தர்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இது கல்விக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்ற வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிறாங்க. ஏன் ஆளுநர் ரவி அவர்கள் யுஜிசி மெம்பரை திணிப்பதற்கும் துணைவேந்தரை நியமிப்பதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, துணைவேந்தரை வந்து கமிட்டி உட்பட எல்லாத்தையும் செட் பண்றது தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் அதுல யார் துணைவேந்தர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பல்கலைக்கழகத்துடைய வேந்தருக்கு தான் இருக்கு. இப்போதைக்கு வேந்தராக ஆளுநர் தான் இருக்கிறதுனால ஆளுநர் தான் அதுல கையெழுத்து போடணும். அப்போ கமிட்டி அமைச்சு ஆட்களை சொன்னாலுமே ரவி கையெழுத்து போடாம இருப்பதனாலதான் இந்த துணைவேந்தர்கள் என்பது நியமிக்கப்படாம இருக்கு அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிராக ஃபுல்லா எல்லா பாயிண்டையும் அணுல சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதுலதான் குடியரசுத் தலைவர் மாற்றாங்க. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே சென்ற வருடத்துக்கு சென்ற வருடம் 2023 பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி அவர்கள் எந்த பில்லுக்குமே கையெழுத்து போட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருந்தாரு. இந்த வழக்கு நவம்பர் 2023 விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஆளுநர் ரவி என்ன பண்றாருன்னா ஒரு 10 பில்ல வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு. இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புன பின்னாடி என்ன ஆகுது, குடியரசுத் தலைவர் ஒரு பில்லுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க, கையெழுத்து போட்டுறாங்க. 7 பில்ல ரத்து பண்ணிடுறாங்க, திருப்ப அனுப்பிடுறாங்க. 2 பில்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னே தெரியல, அது அப்படியே கிடப்புல இருக்கு. இப்படி குடியரசுத் தலைவருக்கு இவர் அனுப்புனதே சட்ட விரோதம். அது எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம்? ஆர்டிகல் 200 படி இந்த பில்லெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கவே கூடாது. அப்படியே ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு செகண்ட் பார்ட்டியான ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கணும், இப்படி எல்லாம் ஆளுநர் அனுப்புனாரு அப்படின்னா நீங்க திரும்பவும் ஆளுநருக்கே அந்த 10 பில்லையும் அனுப்பியிருக்கணும். அதுதான் ஆர்டிகல் 200 சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு. அப்போ இங்க குடியரசுத் தலைவர் நிராகரித்த அந்த 7 பில்லா இருக்கட்டும், கிடப்புல கிடக்கக்கூடிய 2 பில்லா இருக்கட்டும், இதை மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களுக்கே அனுப்ப வேண்டும்.
அவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செக்மேட்டை வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதுவும் எப்படி வச்சிருக்கிறாரு, இந்த 10 பில்லையுமே பாத்தீங்கன்னா முதல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு முன்பே ரவி அவர்கள் சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பினாரு, என்னால பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த 10 பில்லையுமே புள்ளி கமா மாறாம சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின். பொதுவாக இது பாடி 2வது தடவையும் சட்டமன்றம் அனுப்பக்கூடிய மசோதாவை ஆளுநர் நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா பி.வி. பவித்ரா அவர்களுடைய வழக்கு, அந்த வழக்குல மிக தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழக்கையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி, இப்படியாக ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணதே சட்டவிரோதம், ரவி அவர்கள் கிட்ட அந்த 10 மசோதாவும் திரும்ப வரணும், அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்பேட்டை ரவி அவர்களோட சேர்த்து குடியரசுத் தலைவருக்கும் வச்சிருக்கிறாரு. இதற்காக மட்டும் 4 வழக்கறிஞர்களை தமிழ்நாடு இறக்கி இருக்கிறாங்க. யார் யாருன்னா அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி, வில்சன், அதே போல சபரி சுப்பிரமணியன், இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் இந்த வாதங்களை எல்லாமே உச்சநீதிமன்றத்துல வச்சதுனாலதான் நீதிபதி அவர்கள் உடனடியாக ஒரே வாரத்துக்குள்ள இதை ஆளுநர் ரவி அவர்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற உத்தரவையே போட்டிருக்கிறாங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய ஜனவரி 22ல என்ன நடக்கும்? ஆளுநர் ரவி அவர்கள் கண்டிப்பாக இந்த துணைவேந்தர் நியமனத்துல டைம் கேட்கலாம், எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். சில பில்லுகளை பாஸ் பண்ணலாம். ஏன்னா இவர் ஒவ்வொரு தடவை உச்சநீதிமன்றம் போகும்போதே உச்சநீதிமன்றம் போவதற்கு முதல் நாளே ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு. அப்படிப்பட்ட நடவடிக்கையில ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபட தயாராவார். இதுக்கெல்லாம் முன்னாடி உடனடியாக டெல்லிக்கு விமானத்தை பிடிச்சு ஓடுவார். அங்க அமித்ஷாவை சந்திப்பார், அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்களை சந்திப்பார். என்ன பண்ணலாம், முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இதற்கு முன்பு கேஸ் போட்ட போது இப்படிதான் பண்ணார், இப்பவும் இப்படிதான் பண்றாரு. அப்போ இங்க ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் வசமாக சிக்கிட்டார். உங்களுடைய ஆட்டம் என்பது நீண்ட நாட்கு நீடிக்க போவதில்லை. அதுவும் நீங்க எப்படி சட்டசபையில ஆளுநர் உரையை வாசிக்காம வெளியே வரும்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டீங்களோ, அதே போல இப்பவுமே நீங்க ஆர்டிகிள் 200 படி குடியரசுத் தலைவருக்கு இந்த பில் அனுப்புனதே தப்பு அப்படின்றதையுமே செக்மேட்டை வச்சதுனால, இதுலயும் குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டதுனால உங்களுக்கு பிஜேபியிடம் இருந்து ஆதரவு கரங்கள் என்பது ரொம்பவுமே கஷ்டமா தான் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை சீரழிக்கக்கூடிய வகையில எல்லாத்தையுமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும் விதமாக, எல்லாத்தையுமே ரவி அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் விதமாக இந்த யுஜிசி கொண்டு வந்த இந்த டிராப்டை சட்டமாக்குவதற்கு முன்பே, மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன இந்த நேரம் என்பது மிக முக்கியமான நேரமா பார்க்கப்படுது. ஏன்னா இதை விட தாமதமாக போயிருந்தா யுஜிசி டிராப்ட் வந்து அமலாயிருச்சு அப்படின்னா உடனடியாக ரவி அவர்கள் தான் எல்லாமே கமிட்டியில இருந்து செட் பண்றதுல இருந்து விசிஏ செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். ரவி அவர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட எப்படி சம்பளம் வாங்கி கேட்டு வாங்கி அவர் வந்து வெளிநாட்டு பயணம் போன்றதற்கோ அல்லது அவருடைய குடும்பத்தோட சுற்றுலா போவதற்கோ ஊட்டியில போய் சொகுசா இருப்பதற்கோ எல்லாத்தையும் பில்ல போட்டு காசை வாங்குறாரோ, அதே போல பல்கலைக்கழகத்திலேயுமே இப்படியான அராஜகங்களை ரவி அவர்கள் செஞ்சு முதலமைச்சரை வெறுமன ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தக்கூடிய அபாயம் என்பது இந்த டிராப்ட் பாஸ் ஆனா நடந்துரும். அதற்கு முன்பே முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு போனது வேந்தராக முதலமைச்சரே மாறக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸையுமே கவர் பண்ணது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையுமே மிக முக்கியமானதாக ராஜதந்திர நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். ரவி அவர்கள் ஒரு வாரத்துல என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.